உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் நாளை அமர்வை இரவு 9:30 மணி வரை நடத்த தீர்மானம். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் அமைதியின்மை, போலீசார் தலையீடு. யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மாவீரர் நாள் நினைவேந்தல் கைதுகள், பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். அனுர ஆட்சியில் மாற்றம், யாழை தொடர்ந்து 36 வருடங்களின் பின் கிழக்கில் மாற்றம். நாடாளுமன்றில் சாணக்கியனின் கேள்விக்கு பதிலை சமாளித்ததா அரசு. இம்ரான் கானை விடுவிக்க கோரி போராட்டம், 96 பேருக்கு எதிராக பிடியாணை. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் நாளை அமர்வை இரவு 9:30 மணி வரை நடாத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த தீர்மானத்தின் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்த முகாமித்துவம் தொடர்பில் நாளை மாலை 5:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அரசு தனியார் பேருந்து தரப்பினருக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டமையால் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. வவுனியாவிலிருந்து கல்முனை நோக்கி புறப்பட தயாராக இருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்து தரப்பினருக்கிடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அரசு பேருந்து புறப்படுகின்ற நேரம் தொடர்பிலேயே குறித்த வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து நிலைய பகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தியிருந்தனர். இதற்கிடையில் பேருந்து நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து சபையின் நேர கணிப்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பலாலியில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்தினூடாக பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனால் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச நிலையத்தினூடாக பயணிக்கும் பயணிகள் அங்குள்ள அதிகாரிகளால் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டால் தகவல் வழங்குவதற்கு 2 தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரதுங்கவின் 07746539115 என்ற இலக்கத்துக்கோ அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் 0222219373 என்ற இலக்கத்திற்கோ தொடர்பினை மேற்கொள்ள முடியும் என்று ஆளுநர் பயணிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த விடயங்களை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களில் 3 கைது செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயமானது பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளாலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்ததுடன் அனுர அரசுக்கு கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். திருகோணமலை உவர்மலை வாழைமுனை கீழ் சுற்றுவட்ட வீதி 36 வருடங்களுக்கு பின்னர் மக்களின் பாவனைக்காக இராணுவத்தினரால் ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. பிரித்தானியரின் ஆட்சியின் போது திருகோணமலை உட்துறைமுகத்தின் பாதுகாப்பிற்கென்று இயற்கையான கேந்திரத்தனமான இந்த முனைப்பகுதியில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த உவர்மலையின் பின்பகுதியான இந்த சுற்றுவட்ட வீதி திறந்து வைக்கப்பட்டுள்ளமையின் மூலம் உவர்மலை மத்திய வீதியினூடாக செல்கின்ற மக்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அமைந்துள்ள உவர்மலை கீழ் வீதியினூடாக திரும்பி வர முடியும். இந்த வீதி சுமார் 36 வருடங்களுக்கு பின்னர் மக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வீதியானது 1988 ஆண்டு மூடப்படும் வரை நகர பாடசாலை மாணவர்களுக்கென்று பேருந்து சேவையொன்று இந்த வீதி ஊடாக நடைபெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நல்லிணக்க செயற்பாடு ஊடாக யாழ்ப்பாணத்திலும் ராணுவத்தின் அதி உயர் கட்டுப்பாட்டில் இருந்த வீதி 3 தசாப்தங்களின் பின்னர் யாழ்ப்பாணம் பலாலி வீதி வசாவிளான் சந்தி தோலகட்டி சந்தி வரையிலான வீதி 34 வருடங்களுக்கு பின்னர் மக்கள் போக்குவரத்திற்காக கடந்த மாதம் விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது கிழக்கிலும் அவ்வாறானதொரு வீதி மக்கள் பாவனைக்கு விடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக ஜேவிபியின் பிரதான செயலாளர் எல்வின் சில்வா வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் இன்று நாடாளுமன்றின் கன்னி அமர்வின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வினவினார். ஜேவிபியின் பிரதான செயலாளர் எல்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கை விடுத்தார். இதன்போது குறுக்கிட்டு சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் என்றும் அவர் கூறினார். அதே நேரம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது விடயமாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த பிமல் ரட்நாயக்கு ஜேவிபியின் பிரதான செயலாளர் எல்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியுடன் சந்திப்பிற்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு கோரி இஸ்லாமாபாத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட 96 பேருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி இம்ரான்கான், அவரது மனைவி ஹைபர் பக்துன்வா, மாகாண முதல்வர் உள்ளிட்ட 96 பேருக்கு எதிராகவே பிணையில் விடுவிக்க முடியாத வகையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு முதல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு கோரி கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையால் 12 பேர் உயிரிழந்ததோடு 100க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் நாளை அமர்வை இரவு 9:30 மணி வரை நடத்த தீர்மானம். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் அமைதியின்மை, போலீசார் தலையீடு. யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மாவீரர் நாள் நினைவேந்தல் கைதுகள், பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். அனுர ஆட்சியில் மாற்றம், யாழை தொடர்ந்து 36 வருடங்களின் பின் கிழக்கில் மாற்றம். நாடாளுமன்றில் சாணக்கியனின் கேள்விக்கு பதிலை சமாளித்ததா அரசு. இம்ரான்கானை விடுவிக்க கோரி போராட்டம், 96 பேருக்கு எதிராக பிடியாணை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.